எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரமுதமானாய் போற்றி. கனகத்திரளே போற்றி. 16/5/2025 திருவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய பிரயாக்ராஜ், கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 திருநதிகளும் இணைகின்ற திருத்தலத்திலே 56 நெய்வேலி, ஓசூர், மதுரை, விழுப்புரம், புதுவை போன்ற நகரங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அடியார்கள் இன்று புனித நீராடி இந்த சிவ பூஜை, அடுத்ததாக தம்பதியர் பூஜையும் நடைபெற இருக்கிறது. நம்முடைய சிவ ஆச்சாரியார், நம்முடைய ஆத்தான ஆச்சாரியாராக விளங்குகின்ற நெய்வேலி சிவத்திரு கந்தசாமி ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி அவர்கள் பூஜை செய்ய அவர்களோடு இணைந்து நாமும் பூஜை செய்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பது நாம் செய்த ஒரு பெரும் பயன். திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனத்தினுடைய கருணையை போற்றியும் இப்பொழுது இந்த திருவேணி சங்கம நதிக்கரையிலே சிவ பூஜை செய்கின்றோம். முதலிலே விநாயக பெருமானை எழுந்தருளச் செய்தல். பிட்டியதன்னூரு உமை கொளமிகு கரியது வடிகொடு கனதரி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வழி முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்தல். நங்கடம்பனை பெற்றவள் மங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலார் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. ஒரு கோயில பைரவ பெருமானை எழுந்தருளச் செய்தல். விரித்தவள் கதிர்கொள் சூழம் வெடிபடுதவர் கங்கை தரித்ததோர் கோலகால பைரவன்னாகி உரித்துமை வேல வஞ்சக்கண்டு ஒன்றிரு மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. தென்னாடுடைய சிவனே போற்றி. பலிபீடம். அடுத்ததாக நடராஜ பெருமானை எழுந்தருளச் செய்தல். இதே ஸ்தானத்தில் ஒரு கோயிலுக்கு இதே ஸ்தானத்தில் குனித்த உருவமும் கொங்கை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்தவர் பாதமும் காண பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. தென்னாடுடைய சிவனே போற்றி. அம்பாளை எழுந்தருளச் செய்தல். தனம் தரும் நாளுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தலத்திலே சுவாமி வைத்தியநாத சுவாமி எழுந்தருளுகிறார். எல்லாருமே அவங்க பக்கத்துல ஒரு சின்ன லிங்கம் பிடிச்சிக்கங்க. லிங்கம் பிடிச்சி சாமியை எழுந்தருளுவதாக பாவித்து கொண்டு அந்த லிங்கத்தை நிறைவில் நீங்க அந்த தண்ணீரை ஆத்ததெல்லாம் கரைச்சி விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த முறை வரும்போது எடுத்து நம்ம பூஜை பண்றதுக்கு வசதியாக எல்லாருக்கும் ஒரு பூவை அங்கே கொடுத்துருங்க. என்னாருடைய சிவனே போற்றி. போற்றி என்பாள் முதல் கணக்கு துணை மலர் கொண்டு எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தொழுவோம். சேத்திரை கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. திரி இருக்கா பாருங்க. யார்கிட்ட திரி இருக்கா? அந்த அம்மா அங்க வச்சுட்டாங்களா பாருங்க திரி.
சிவா எத்தனை இருக்கா கேளுங்க? ஒரே ஒரு திரி தான். என்னங்க அப்படி பாஸ் அவங்க கொடுங்க, அவங்க பாஸ். இப்ப எல்லாரும் சாமிக்கு ஆனா இந்த ஆடுதல்லாம் சாமிக்கு ரொம்ப விருப்பம். பக்கத்துல பசுவனை சாணமும் கோமயமும் நம்ம கோசலமும் கலந்ததுதான் திருநீர். அடுத்ததாக தயிர், பால், நெய் 3 5. இப்ப பாவனையாக நம்ம சாமிக்கு இந்த நீரையே நம்ம நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுது உரிய நல்லார் ஐவர் உண்டிங்கு ஆங்குலை பற்றுமாறொன்று அருளி செய்ய மோனகாந்தன் கலியுளீரே தென்னாருடைய சிவனே போற்றி. சாமிக்கு சந்தன அபிஷேகம். தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா காவாய் கனகத்திரளே போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தார் வாழ்க, இமை பொழுதும் ஓங்குவிக்கும் சீரோர் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயம் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரணம் தேவனடி போற்றி, ஐடுமலை போற்றி, நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் நன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்சான் கண்ணுதல் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கு ஏற்றா எழிலார் கடலிறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானை நின்றெறிஞ்சி கொல்லாவினையன் பொருமாறு குன்றறியன் உள்ளாகி கூடாய் குழுவாய் மரமாகி பல்விதமாய் மரம் பாம்பாகி எல்லா பிறப்பும் என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னில்லை மன்றினுள்ளாடி போற்றி, என்றெனக்கு ஆரம்பம் ஆனாய் போற்றி, நைவேத்தியம் கம்பளம் புன்னம்பாலிக்கும் மேலும் பூமிசை என்னம்பாலிக்கும் மாறு கண்டின் கூட இன்னம்பாலிக்கும் இப்பிறவியே. பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்குதல். எந்த பூஜை செஞ்சாலும் நிறைவில் போற்றி செஞ்சாதான் பூஜை நிறைவு. இப்ப நம்மளுடைய பெருமானை நினைத்துக் கொண்டு இங்கே குருநாதராக இருக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியாரை நினைத்துக் கொண்டு ஈசன் நடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற
நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி என்னாடுடைய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி நிறைவான பூஜை கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமலை சிரத்தின் மேலாம் நிற்பரவையோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்குடநலம் செய்கின்ற வான்மையில் வளாது செய்க மறைவளம் முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நம்மரை அறங்கள் ஓங்க நந்தவம் மேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி கைலாய பரம்பரையில் சிவையான போதனை காட்டும் என்னை வயல்வாய் மெய்மை கண்டான் கோர்வை காண நாடுடைய சிவனே போற்று எல்லாம் கிடைக்க வந்திருக்கக்கூடிய அடியார்களுடைய அத்துணையும் பாவங்களும் நீங்கி தடைகளும் நீங்கி இல்லம் திரும்பும் போது அத்தனை செல்வமும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்று பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்கி இந்த யாத்திரை சிறப்பாக நடைபெற அருள்கருணை செய்த குருநாதரையும் திருவடிகளை போற்றி வணங்கி அற்புதமாக இல்லம் திரும்பி நாம் திரும்பி சைவ பணியையும் இல்லப்பணியும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று பெருமானுக்கு நன்றி சமர்ப்பித்து தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாரும் இப்ப நீங்க பூஜை செஞ்சுட்டீங்க, அந்த லிங்கத்தை எடுத்து அப்படியே அந்த பூஜை சாமான்களோட பூவோட எடுத்து நதியில கரைச்சிடும். அடுத்த முறை நாங்க வரும்போது திருப்பி எடுத்து நாங்க பூஜை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த நதியில கொண்டு போய் சேர்க்கிறோம். நாளில் வெளிப்பற்றாம கொண்டு போய் சேர்த்துட்டு வந்து திருநீர் வாங்கிட்டு நீங்க அடுத்ததாக தம்பதியர் பூஜை நடக்க இருக்குது. அடுத்த தம்பதியர் பூஜையில வரிசை அமர்ந்து சிவாச்சாரியார் தம்பதியர் பூஜையை सिर्फ क्या खाने से होगी भलाई। आप लोग संगम करके आए हैं, पवित्र स्नान आपने किया है, प्योर होने के लिए, निर्मल होने के लिए, पवित्र होने के लिए, शुद्ध होने के लिए आज आप शुद्धि का व्रत कर रहे हैं, शुद्धि का नियम पालन कर रहे हैं। आज आप एक नियम और लीजिए, मांस मछली अंडा शराब का सेवन नहीं करेंगे, बी वेजिटेरियन, आप शाकाहारी हो जाइए, पशु पक्षियों की मांग। 15/5/2024 15 ஜோடிகள் தம்பதிகள் இப்பொழுது தம்பதி பூஜை ஐயா செஞ்சு வைப்பாங்க. இப்போ தம்பதியர்களை எல்லாம் இங்கே எழுந்தருள வைக்கிறோம். இங்கே 3 மாதாக்களை நினைச்சு எழுந்தருள வைக்கிறோம். இருந்தருள்க எழுந்தருள்க நேர் நின்றருள்க இடையூறு தவிர்த்தருள்க முப்பேருளி கேற்றருள்க திருச்சுற்று வளைத்தருள்க தாமரை குறி கண்டருள்க பசுவின் மடி குறி கண்டருள்க திரிசூலக்குறி கண்டருள்க தென்னாடுடைய சிவனே போற்றி. தம்பதியெல்லாம் இப்ப எழுந்தருளியாச்சு. இப்ப தம்பதிகளுக்கான பூஜையை நம்ம ஐயா சிவாச்சாரியார் எல்லாரும் கையில மாலை வச்சிருப்பீங்க. கையில மாலை இல்லாதவங்க நாளுக்கு ஒரு பூ மாத்திக்கங்க. உட்காருங்க ஐயா. முதல்ல பெண் போடணும், அடுத்தது ஆண் போடணும். போற்றி எண்ணாட்டவர் ஐயா எப்படி வாங்க ஐயா, அப்படியே போட்டோ எடுத்துக்கணும். கூட கூட காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தில்லை மன்றினுள் ஆடி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி எல்லா உதிரி பூ கையில வச்சிருப்பீங்க. கையில கொடுங்க.
என்னாருடைய சிவனே போற்றி செந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி என்னாருடைய சிவனே போற்றி செந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி எல்லாருக்கும் எடுத்துங்க ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி ஆனந்த மதுரை அரசே போற்றி குருமணி போற்றி என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பராத்துறை மேவிய பரனே போற்றி சிராமணி மேவிய சிவனே போற்றி எந்தாய் போற்றி பாஸ்போர்ட் வாங்கி கையில வச்சுக்கிட்டு பாண்டிச்சேரி எனக்கு வச்சு விடுங்க எல்லாம் குங்குமம் வச்சிருக்கோம். குங்குமம் சீக்கிரம் வைங்க, டப்பாவை கொடுத்துக்கிட்டே இருங்க. சரிங்க, போட்டேன் பாஸ்போர்ட் தான் இருக்கு. லைவ்ல அப்படியே நடக்கிற மாதிரி திரு பாதிரிக்குழியோ தோன்றாடியவங்களுக்கு அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அதே மாதிரிதான் மகேஸ்வரன் தாயும் நீயே சங்கரனே அடியே ஆயுனின்பால் அன்பு தெய்வான் ஆதரிக்கின்றது உள்ளோ ஆயமாய காயம் தன்னுள் ஐவன் என்று ஒன்றல் விட்டார் மாயமே என்று அங்கே பதிவரமோ நடி போற்றி போற்றி ஆராய்ச்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் ஜோடியெல்லாம் 100 ரூபாய் கொடுக்கணும் பணம். சிவனே போற்றி அவ்வளோதான், அப்படியே சுற்றிட்டு சூரியன் நமக்கு நமஸ்காரம் பண்ணிடுவீங்க. ஐயா அங்க அப்படியே சுத்துங்க, அப்படியே நிக்கிற இடத்துல சுத்துங்க. என்ன இது இங்க நின்று சுத்துங்க. பரவாயில்லைங்க, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம். போதுமா எல்லாம் உண்டி விடாம ஏதாவது போறேன்ப்பா. ஐயா அழகாசி போடுங்க. அழகா பண்ணிட்டாரு ஐயா. நீங்க சடை போறத வச்சுதான் பொண்டாட்டி மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறீங்கன்னு தெரியும்.
கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, நீ ஜடை போட தெரியல. ஐயா வருத்தப்பட்டாரு, அதனால கிட்டிக்கு வாங்கய்யா, கிட்டிக்கு வாங்கய்யா. அப்படியே அப்படியே நெருக்கமா இல்லைங்க. கொஞ்சோண்டு முடி தானம் பண்ணுங்க. ஓகேம்மா. முடி வெட்டி நெஞ்சா வெட்டி விட்டுங்க, அதெல்லாம் வேண்டாம். போட தெரியல முடியீங்க, ஜடா போடுங்கன்னா முடியீங்க. போதும் எல்லாம் சுத்திட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப தான் போடுறீங்க. சொல்லுங்க. சிவ பூஜை, தம்பதியர் பூஜை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது எல்லாரும் அவங்கவுங்க போட்டில் ஏறி இருக்கோம். மீண்டும் விஐபி கார் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நாம் சென்று சத்திரம் சென்று ரொம்ப இருக்கிறோம். இந்த பக்கம் திரும்புங்க. காஞ்சி சங்கர மடம் திருவேணி சங்கமத்தில் இருக்கு. அதை தான் இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம வாகனத்தில் போயிட்டுருக்கோம். நதி தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. திருப்பி நாங்கள் நாட்கோடு சத்திரம் போய் உணவு எடுத்துக்கிட்டு மதியானம் தயிர் சாதம் பேக் பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்டை நோக்கி செல்ல இருக்கிறோம். என்னுடைய சிவனே புரிஞ்சு நாட்டம். பதினாறு 5/2025 திருவேணி சங்கமத்தில் நாட்கோட் சத்திரத்தில் இருந்து நாங்கள் இப்போ வந்து வண்டி, நம்ம வண்டி தான் பிடிச்சிருக்கோம். இந்த 4 வண்டியில் ஒரு வண்டியிலையும் 16 பேர் கொண்ட சீட்டு இருக்கிறது. நாங்கள் மொத்தம் 56 பேர் இதில் நீராடுவதற்காக காலை 5:45 மணி நாங்கள் எல்லோரும் இப்போ ஒன்று கூடியிருக்கோம். திருவேணி சங்கமம் அலகாபாத். இப்போ வந்து இதுக்கு பிரயாக்ராஜ் என்று பழைய பூர்வீக பேரை வச்சுருக்காங்க. இது கங்கா, திருவேணி சங்கமே கங்கா. இப்போ 3 நதி யமுனா, சரஸ்வதி சந்திக்கிற இடத்துக்கு போகிறோம். இது கங்கா. இப்போ வடக்க இருந்து தெற்க வருது. யமுனா மேற்க இருந்து இப்படியே கிழக்க வருது. சரஸ்வதி வடக்க இருந்து பூமி அடியிலேயே வந்து குபுக்குன்னு வெளியில் வரும். அதனால தான் இங்கே வந்து திருவேணி சங்கமம் ஒரு செடை பின்னல் மாதிரி, பெண்கள் பின்னுகின்ற சடை பின்னல் போல் 2 நதி தான் வெளியில் தெரியும், ஒரு நதி வெளியில் தெரியாது. இப்போ அதனால திருவேணி சங்கமம். வேணின்னா ஆறு, 3 ஆறுகளும் சந்திக்கின்ற இடத்தை நோக்கி நாங்கள் இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆற்றுல கங்கையில் ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது. எப்பயுமே வெள்ளம் போகும், இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப கம்மியாக இருக்குது. இதான் காஞ்சி சங்கராச்சாரியா மடத்தை சேர்ந்த சங்கர மடம்.
அதனுடைய கோடி லிங்கம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. இது 6 மாதம் தண்ணிக்குள்ளேயும் 6 மாதம் நிலத்திலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த காஞ்சி சங்கர மடத்தினுடைய அந்த திருக்கோயில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு இடது பக்கம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இப்போ திருவேணி சங்கமம் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதில் விஐபி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் போய் போட்டு வழியாக போய் நீராடுவோம். वीआईपी कार्ड चला मुझे हुआ करवा कनवा पहले जाके पहुंच ले हां यहां अगले बार இது ஒரு பழமையான ஒரு கோட்டை. கோட்டை இருக்கு. வெள்ளம் இருந்தால் இந்த கோட்டை வரைக்கும் தண்ணி வரும், இந்த ரோடெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் வெள்ளம் வரக்கூடிய அந்த காலம். தண்ணி வற்றி இருக்கு பாருங்களேன், தண்ணியே காணும். திருவேணி சங்கமம் விஐபி கார்டு நோக்கி நாங்கள் 4 வண்டியில் பயணம் ஆகிட்டு இருக்கோம். அலகாபாத், இன்னைக்கு வந்து பிரயாக்ராஜ் என்று இதை சொல்கிறாங்க. பழைய பூர்வீக பேரில் அழைக்கிறாங்க. இடையில அலகாபாத்துன்னு பேர் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பழைய பூர்வீகமான பேரில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பழைய கோட்டை தெரியுது. पानी मिलेगा, इधर पानी தெரியுது. वो गंगा ये जो हाँ गंगा, उधर गंगा, इधर यमुना. திருவேணி சங்கமத்தில் போட்டில் ஏறுறோம். ஒரு போட்டுக்கு 9 பேர் ஏறுறோம். மொத்தம் 56 பேர். 6 போட்டு 54. 2 போட்டில் மட்டும் எக்ஸ்ட்ரா 2 பேர் இருப்போம். இப்போ 6 போட்டில் நாங்கள் ஏறி இருக்கோம். ये बताओ 2 में 4 में 9 बैठी तुम तब तक बैठी मैं उतार में 8 घंटा कौन फर्क कहां देख ला देखा कर रहा मार दे दी ஏலேலோ மேற்க இருந்து கிழக்கு நோக்கி யமுனை வந்துட்டு இருக்கு. வடக்க இருந்து தெற்கு நோக்கி கங்கை வருது. பூமிக்கு அடியில் சரஸ்வதி வரும். வடக்க இருந்து தெற்க நோக்கி வரும். இப்போ 3 திசையில் இருந்து தண்ணி வந்து இந்த இடத்துல சந்திக்கிற இடம் தான் ஒரு புனித நீர். இப்போ நம்ம ஜடை பின்னுறோம்ல சிவா, ஜடை பின்னும்போது 3 ஜடை பின்னுவோம். கண்ணுக்கு தெரிகிறது 2 தான். மீதி ஒரு ஜடை கண்ணுக்கு தெரியாது. அதுபோல் இங்கே புனித நீரில் ஒரு நீர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் பூமிக்குள்ளரையே மறைஞ்சு வரும். அதனால தான் இது வற்றாத ஜீவநதி. பூமிக்குள்ளேருந்தே வர்றதுனால வற்றாத ஜீவநதி. அம்மா दिल्लीல வருது. दिल्ली வழியா வருது. ஆக்ரா, மதுரா, விருந்தாவன், ஆக்ரா, மதுரா எல்லாம். ಯಮುನಾ ಆಲಂ ಜಾಸ್ತಿಯಾ? ಆಲಂ ಜಾಸ್ತಿ. ನಡುವೆ 100 ಅಡಿ ಆಲಂ, 50 ಅಡಿ ಆಲಂ. ಯಮುನಾ ಅಮ್ಮ ಆಲಂ ಜಾಸ್ತಿ. ಸರಸ್ವತಿ ಅಮ್ಮ ಭೂಮಿಗೆ ಅಡಿಲೆ. ಸರಸ್ವತಿ ಅಮ್ಮ ಭೂಮಿಗೆ ಅಡಿಲೆ. ಸರಸ್ವತಿ ಅಮ್ಮ ಭೂಮಿಗೆ ಅಡಿಲೆ. ಗಂಗಾ ಅಮ್ಮ ಹರಿದ್ವಾರ ವರ್ದೆ. ಹರಿದ್ವಾರ ವಡಕ ಹರಿದ್ವಾರ, ರಿಷಿಕೇಶ್, ಕಾನ್ಪುರ್, ಗಂಗೋತ್ರಿ, ಯಮುನೋತ್ರಿ ಹೋಗಿ ವರ್ದೆ. ಗಂಗಾ ಅಮ್ಮ ಬೇಗಂ ಜಾಸ್ತಿ, ಆಲಂ ಕಮ್ಮಿ.
ಯಮುನಾ ಆಲಂ ಜಾಸ್ತಿ, ಗಂಗಾ ಅಮ್ಮ ಬೇಗಂ ಜಾಸ್ತಿ, ಸರಸ್ವತಿ ಅಮ್ಮ ಭೂಮಿಗೆ ಅಡಿಲೆ. ಇದು ತ್ರಿವೇಣಿ ಸಂಗಮ್. ಇದು 3 ನದಿ ಸೇರಿ ರಿಟರ್ನ್ ಕಾಶಿಗೆ ಹೋಗುದು. ये मिक्स आई काशी के पोल. ये प्रयागराज, गंगे यमुने सरस्वती, काशी ओनली गंगा. दी 3 ಸೇರಿ ಕಾಶಿಗೆ ಹೋಗುದು. ದಿ ಯಮುನಾ ಅಮ್ಮ, ಗಂಗಾ ಅಮ್ಮ ಕಲರ್ ಡಿಫರೆನ್ಸ್ ಬೇರೆ ಬೇರೆ. ಇದು ಯಮುನಾ ಪಚ್ಚ ಕಲರ್. ಇದು ಯಮುನಾ ಅಮ್ಮ பச்சை கலர், गंगा अम्मा मंजन कलर. இது அம்மா ஜடே 3 भाग में पिंगल है. 2 பேர் दिखता है, वन தெரியாது, सरस्वती अम्मा தெரியாது. वेणी त्रिवेणी संगमम. நான் சொன்னேன்ல ரெண்டு शिवमंगली ஜடை. पूजा, विष्णु भगवान ने शिवमंगली पूजा किया था. இது அம்மா का जड़े कुंचम कट होके सरस्वती अम्मा ला दानम. கொஞ்சோண்டு இன்னைக்கு சரஸ்வதி பூஜை உங்களுக்கு தம்பதியர் பூஜை பண்ணும்போது கொஞ்சம் சடையை வெட்டி இதில் ஆற்றுல போட்டுருவோம். दानम விஷ்ணுவுக்கு தானம் பண்ணுறது சடையை. தம்பதி பூஜையில் அது ஒரு சடங்கு. எங்க பண்ணாலும் திருவேணி சங்கமத்துல சங்கமிக்கும். இல்லையா 3 பேட் पीछे திருவேணி சங்கமத்துல சங்கமிக்கும். अम्मा ఇది ఓనర్ का ओनली तमिल पार्टिया. पार्टी से तमिल कुंजम कुंजम கொஞ்சமா அதான் அந்த வாசனை கொஞ்சம் பாடணுமே. எங்கே முருகையா பாட்டை காணோம், அம்மா வாட நாங்க அதை கேட்க அக்காயி பாட்டை காணோம், அக்கக்காயி பாட்டை காணோம். ஓட்டு பாட்டு பாடுங்க. ஓடும் நதியினிலே அப்படி பாடணும். பாட்டுக்கு பாட்டு பாடுங்க பாப்பா. மாறி மாறி ஓடும் ஓடும். ஓ 2 முருகையாவும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்களே. அவரு முருகையா பாட்டு அத வெயிட்ட வச்சு பிடிக்காதீங்கயா. பின்னாடி ஐயா பார்த்தா சொல்றாங்க. ஜானகி அம்மா, சுசிலா அம்மா, உட்கார்ந்துருக்காங்க, சசிரேகா அம்மா, எல்லா அம்மாவும் உள்ள இருக்கு. கங்கா அம்மா, சரஸ்வதி அம்மா, யமுனா அம்மா. 3 பேர் சேர்ந்து வந்துட்டாங்க. யமுனா அம்மா ரொம்ப ஆழமா இருப்பாங்க, கங்கா அம்மா ரொம்ப வேகமா இருப்பாங்க, சரஸ்வதி அம்மா பூமிக்கு அடியில வருவாங்க. பெண்கள் சடைய பின்னும் போது 3 சடை பின்னுவாங்க. கண்ணுக்கு தெரிகிறது 2 சடை தான் தெரியும். அதுபோல 2 நதி தான் தெரியும். ஒரு நதி பூமிக்கு அடியில் இருக்குது அப்படின்னு ஒரு வரலாறு. சிவா, தென்னாடுடைய சிவனே போற்றி. என்ன நாவாய் கனகத்திரளே போற்றி. போற்றி போற்றி. கட் பண்ணிடுங்க, வீடியோ கட் பண்ணு. சரிங்க, இங்கே இருக்கவங்களை அப்படியே இங்கே பேக்கை வச்சுட்டு ஒருத்தர் 2 பேர் பார்த்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் அப்படியே இந்த இடத்துக்கு நீராட போகிறோம். 3 நதியும் சந்திக்கிற இடத்துல இப்போ நீராடுறோம். இப்போ பேக்கெல்லாம் இங்கே வச்சுட்டோம். 14/5/2025 காலபைரவர் தரிசனத்துக்காக செல்கிறோம். கிளாடியா கேட். தேநீர் ஷாப்பு கிளம்பலான் இருக்கோம். போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2ஆம் நாள் 14/5/2025 ஒரு சிறு குழுவினர் மீண்டும் மாலை கங்கையில் நீராட செல்கிறோம். கங்கார்த்திக்கு தயார் நிலையில் கங்கை நீர் இருக்கிறது. ஆசிரியர் அடியே கங்கா ஆர்த்திக்கான தயார் நிலையில்